எப்பாடே முதல்ல டைட்டில பார்த்துக்கடா. தாவேக்கா ஆட்சியை கவிழ்க்க நடக்கும் சதியா. டே அங்கே ஒருத்தர் கண்ணுக்கு முன்னாடி அதிமுகவை கொலையாக கொண்டுகிட்டு இருக்காப்புலப்பா, முடிச்சு விட்டாப்புல. எங்கே இதை பார்த்து எவனும் உணர்ச்சி வசப்பற்றக்கூடாது, யாருக்கு நம்ம செய்கிற வேலை தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக மொத்தமாக இன்னொரு பொருளையை கிளப்பி விட்டு அதில் உருண்டுக்கிட்டு கிடக்குறாங்க. பயங்கரம் சார். இதில் இன்றைக்கி விஜயபாஸ்கர் அண்ணன் பேசினாப்புல. என்ன பேசினாப்புலனா, ஜாம்பாவான்கள்லாம் இங்கே வந்துட்டோம், நீங்கள்லாம் ஜாம்பாவான்கள் அவங்க ஏன் சார் ஆட்சியை பிடிக்கிறாங்க? இல்லை, எனக்கு அது புரியலை. சாம்பாவான்கள் இருந்தால் இந்நேரம் ஐயா எடப்பாடி பழனிசாமியில் முதலமைச்சர் சீட்டில் உட்காந்துக்கணும், குறைஞ்சபட்சம் எதிர்கட்சியிலையாவது உட்கார்ந்துருக்கணும். அவர் உங்களையெல்லாம் நம்புனதுக்கு அவருக்கு பிடிச்ச பிள்ளையார் மாதிரி கொண்டு போயிட்டு ஆளே இல்லாமல் பாவம் தலைமைச் செயலகத்துக்கு போகிறாப்புல, அதாவது அவரோட தலைமை அலுவலகத்துக்கு போகிறாப்புல, ஏடிஎம்கே ஆஃபீஸுக்கு ஒருத்தருமே இல்லை, எல்லாரும் ஓடிட்டாங்க சார். வருஷம் அத்தனை பேர். அவங்க இதில் செங்கோட்டையன் அண்ணன் வேற, துரோகம் செஞ்சவர்கள் அங்கே, அதாவது நல்லவர்கள் இங்கே. யார் நல்லவர்? விஜயபாஸ்கர் சார் நல்லவரா? இல்லை எவ்வாறு விஜயபாஸ்கர் சார் நல்லவரா? யார் சார் நல்லவர்? எப்போலேருந்து அவங்களாம் நல்லவங்க ஆனாங்க? நீங்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி அவர் தாயா சொன்னார், ஒட்டுமொத்த ஊழல் கட்சியும் அதிமுக தான், அது ஒரு இது தீய சக்தி, அது ஊழல் சக்தி. அந்த ஊழல் சக்தியில் செங்கோட்டையன் அண்ணன் கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டார், அவ்வளவுதான். அண்ணனோட கேஸெல்லாம் பெண்டிங்கெல்லாம் நிறைய இருக்கு, அதை எதிர்த்து போராடினவங்க தான். அவருக்கு எப்படியாச்சும் தண்டனையை வாங்கி கொடுக்கணும்னு நினச்சவங்க தான் அந்த கட்சியில் இப்போ கூட்டணியில் போயிட்டு உட்கார்ந்துருக்குறாங்க. கம்யூனிஸ்ட்டு வாச்சாத்திக்கு எவ்வளவு போராடினாங்க, வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிட்டாங்க, எத்தனை வருஷம் நடந்தாங்க. அந்த ஊர் பொண்ணுகளை போய் கேட்டோம்னா இன்னமும் அந்த மனசில் அந்த ரணம் அவங்களுக்கு இருக்குது. இவங்கெல்லாம் நல்லவங்களாம் சார், கேட்டுக்க. இத்தனை நாள் இவங்கெல்லாம் நல்லவங்கன்னு தெரியாமல் போச்சு. அதுலேயும் அதிமுக ஆட்சி காலத்தில் ஒன்றுமே பண்ணலை. எடப்பாடியார் வேஸ்ட்டு, சுத்த வேஸ்ட்டு. நான் சொல்லலை, இவர் விஜயபாஸ்கரன் சொல்கிறாப்புல. அது அவர் தான் வாக்குமூலமே கொடுத்துருக்கிறாரு. இந்த ஆட்சியில் நடந்ததை பார்த்து நாங்கள் ரொம்ப பெருமைப்பட்டோம். நீங்கள் எல்லாம் அமைச்சராக இருந்தீங்க சார். இந்த சொன்னாப்புல போக்குவரத்தில் ஒரு பெரிய லிஸ்ட்டு ஒன்று கொடுத்தாங்கல்ல, மின்சாரத்தில் ஒரு பெரிய லிஸ்ட்டு ஒன்று கொடுத்தாங்கல்ல, நிதி நிலைமைக்கு ஒரு பெரிய லிஸ்ட்டு ஒன்று கொடுத்தாங்கல்ல, அது அத்தனையிலையும் உங்கள் கை அந்த ரேகையெல்லாம் அதுக்குள்ளே கடக்காமல சார் உட்கார்ந்துருக்காங்க. எம்ஆர் விஜயபாஸ்கரன் சொன்னாப்புலையே கரூர் சம்பவத்துக்கு எனக்கு விஜய் மேலே டவுட்டு நிறையாவே இருக்குது. அவர் சொன்னதுப்பா, அவர் தான் இதுக்கெல்லாம் காரணம். அவர் சொன்னார், அவரையும் விசாரிக்கணும், அவரையும் இதில் ஒரு குற்றவாளி சொல்லிப்படி தான் அங்கே போய் சேர்ந்துருக்கிறேன். எல்லாரும் சார் உங்களுக்கெல்லாம் தினகரன் அண்ணன் எவ்வளவோ பரவாயில்லப்பா. தினகரன் அண்ணன் உங்களுக்கு ஆப்போசிட்டாக போய் நிற்கிறப்ப என்ன சொன்னீங்க? அதிமுகவை அழிக்க நினைக்கிறாங்க, அம்மா கட்சியை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கணும்னு பாருங்கள். எதிர்கட்சியில் போய் அவர் சொல்கிற ரீசன் என்ன தெரியுமா? நான் அவங்கள எதிர்த்தேன், ஆனால் அவங்கள அழிக்கணும்னு நினைக்கல. அங்கே உள்ளதை நான் எதிர்த்து வெளியில் வந்தேன், தனியாக தான் போனேன்னே தவிர வேற எவன் கூடயும் சேர்ந்து போய் இந்த பதவிக்காக போயிட்டு நான் உட்கார்ந்துருந்த வேலையெல்லாம் எனக்கு இல்லை. சந்தர்ப்பவாதம், சூழ்நிலை, இதுக்கெல்லாம் நான் ஆள் கிடையாது. ஆனால் இன்றைக்கி இவங்க பண்ணியிருக்க, ஏன் கொஞ்ச நாளைக்கு போய் சேர்றாலும் முன்னாடியே போய் சேர வேண்டியதானு சார். சார் பயங்கரமாக அப்படியே தள்ளி தூக்கி கொண்டாந்து கொடுக்குறாங்க. என்னன்ட்டு இந்த மாதிரி ஒரு முதல்வரை நாங்கள் பார்த்ததே இல்லை. பக்கத்தில் 2 பேரும் உட்கார்ந்துருக்காங்க. இவங்க பண்ணுறது, அதாவது அதிமுகவும் திமுகவும் ஒன்று சேர்றதுனால தான் நாங்கள் அந்த பேச்சு அடிப்பட்டது. எடப்பாடி முதலமைச்சர் தானே, எடப்பாடியை தான் முதலமைச்சர் ஆக்குறேன்னாங்க. ஒரு வேளை உதயநிதி ஸ்டாலினை முதலமைச்சர் ஆக்குறதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கிட்டாரு, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கிட்டாரு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுக்கு செஞ்சதுக்கு பேர் துரோகம். முதல்ல அது நடக்கவே இல்லை சார். அது இந்த பழைய காலத்தில் இந்த பாட்டி கதையெல்லாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு கதை நடந்துச்சா? இங்கே ஒருத்தங்க நடத்தி காமிச்சுக்கிட்டு, கண்ணுக்கு முன்னாடி நடத்தி காமிச்சிக்கிட்டு இருக்காங்கல்ல அவங்க இணைக்கிற சார். இப்போ தாவேக்கா பிரச்சாரம் பண்ணுறப்ப அதிமுக ரொம்ப நல்லவர், அதாவது சி விஜயபாஸ்கர் ரொம்ப நல்லவர், அதுக்கப்புறம் கடம்பூர் ராஜு ரொம்ப நல்லவர், எம்ஆர் விஜயபாஸ்கர் ரொம்ப நல்லவர், அவங்க மேலே எல்லாம் எங்களுக்கு எந்த கோபம். அப்படியா சொன்னார்? ஒட்டுமொத்த அதிமுகவும் அயோக்கிய கும்பல். இதை நான் சொல்லலை, அவர் சொன்னார்.
ஊர் அடித்து ஒலையில் போட்டு அவ்வளவு சொத்து சேர்த்து வச்சுருக்குறாங்க. இதை நான் சொல்லலை, அவர் சொன்னார். அதையெல்லாம் உங்களையெல்லாம் சேர்த்து தான் அவர் சொன்னார். உங்களுக்கும் அதிமுகவுக்கு சம்மந்தமே இல்லை. இத்தனை வருஷமாக எங்கே சார் இருந்தீங்க? எவ்வளவு சட்டமன்ற, எத்தனை முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கோம், எவ்வளவு முறை அமைச்சராக இருக்கோம், எவ்வளோ தூரம் உங்கள் அரசியல் வாழ்க்கையை அதை அப்படியே லிஃப்ட்டு போட்டு ஏற்றி தூக்கி கொண்டு போயிட்டு மேலே நிப்பாட்டிச்சு எல்லாத்தையும் ஒரே நிமிஷத்தில். இதில் இந்த காசு இல்லாத, இந்த அடிக்கடி பெருமையாக பேசுவாங்கல்ல, காசு இல்லாமல், சாதி பார்க்காம, மதம் பார்க்காம முறையாக உடைச்சிருக்கணும். இப்போ 200 பஸ்ஸில் ஏறி வந்தாங்களே, எதுவும் கொடுக்காமலா ஏறி வந்திருப்பாங்க? யாருக்கு எதுவும் பேசாமலா வந்து ஏற்றி விட்டுருப்பாங்க? அவ்வளோ அக்கறையாக என்ன இத்தனை நாளைக்கு சார்? ஒருவேளை புதுக்கோட்டையிலே நடக்குதுன்னு சொன்னால் ஒருவேளை அதை ஏற்றுக்கலாம், 50-50 ஏற்றுக்கலாம். 50% உள்ளுக்குள்ளே அவருக்காக வந்தாங்க, மீதி 50% ஆளு. இங்கே 200 பஸ்லேயும் ஏற்றிட்டு வந்தது பூரா பேமெண்ட்டு கிரெடிட்டடு. அந்த காசு, அந்த காசு அரசியல் இருக்குல்ல, அந்த காசு அரசியலை கண்ணுக்கு முன்னாடி கொண்டாந்து உட்கார வச்சிருக்கிறாங்க. இப்போ இவங்கெல்லாம் ரொம்ப சுத்தமானவங்களா? இப்போ இதில் வந்து அதாவது புது உறுப்பினராக வந்து உள்ளுக்குள்ளே உறுதிமொழிலாம் எடுத்திருக்கா. என்னன்ட்டு, மக்களை ஏமாற்ற மாட்டோம், மக்கள் சொத்தை கொள்ளையடிக்க மாட்டோம், மக்கள் பணத்துக்கு ஆசைப்பட மாட்டோம், நேர்மையாக நடப்போம். யார் இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு மொத்தத்தில் அதுவும் ஒரு சார். இவங்க செய்கிறது பூரா வேறு எந்த பக்கமும் நம்ம கவனம் போயிடக்கூடாது அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இவங்க கண்ணுக்கு முன்னாடி நின்று டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதுதான் உண்மை. அவங்க நடத்துகிற அந்த நடையில் நம்மளால் எதையுமே எடுத்து சொல்ல முடியலன்னு வைங்கள. முழுக்க அவங்க செய்யல. என்னென்ன நியூஸ் தெரியுமா? விஜயபாஸ்கர் பெயரை உச்சரிக்கும் போது அவ்வளவு சத்தம். கரெக்டு. எங்கே சட்டமன்றத்தில் உட்காந்து என்ன பேசினார் அந்த சத்தத்துக்கு? ஏதாவது இப்போ இந்த 50 நாள் ஜெயிச்சு முடிச்சாச்சு, சட்டமன்றத்துக்கு எத்தனையோ தடவை போயிருக்காரு, என்ன பேசினார்? இதே எம்ஆர் விஜயபாஸ்கர் என்ன கரூரில் அவ்வளவு பயந்து கிடந்தாச்சா? கரூரில் செந்தில் பாலாஜிக்காக உண்மையிலேயே ரத்தமெல்லாம் உறைஞ்சு போய் கிடந்தாப்புல செய்ப்போமா? அவர் எப்போ ஊரை விட்டு வெளியில் போயிட்டு போட்டி போகிறேன்னு சொன்னாப்புல அன்னைக்கு தான் உசுரே வந்துச்சு. அன்னைக்கு தான் வந்துச்சு. இப்போ இந்த ஆட்சிக்கு, அதான் அதிமுக ஆட்சி, அதான் அந்த தலைமை சரியில்லை. தலைமையெல்லாம் இல்லை, உண்மையில தலைமை சரியில்லை. உங்களெல்லாம் ஆடை விட்டு உட்கார்ந்துருந்தாப்புல இல்லை, நிஜமா. அது அவங்க இஷ்டத்துக்கு. அதாவது இவரை நிற்க வச்சா ஜெயிச்சிருவோன்னு சொல்லி கொண்டு போய் ஒரு லிஸ்ட்டை கொடுத்து அவரை ஏமாற்றி ஒட்டு மொத்தமாக இவங்க எல்லாரும் ஒரு சேர குழி தோண்டி புதைச்சி இன்னைக்கு அதிமுக ஊசலாடுற மாதிரி விட்டுட்டு இதை பார்த்து சிரிக்கிறாங்க சார். கண்ணுக்கு முன்னாடி ஒரு குதிரை பேரம் ரணகலமாக நடக்குது, கோலாகலமாக நடக்குது. அதை கேட்கறதுக்கு யாருக்கு எந்த தைரியமும் இல்லை. அது அமைச்சர் பதவியை ரிசைன் பண்ணி இன்னொரு கட்சிக்கு போகிறது வாஸ்தவம், தப்பெல்லாம் கிடையாது. எப்போ? ஒரு 2 வருஷம் 3 வருஷம், இதுக்கு மேலே இவரை நம்பி எந்த பிரயோசனம் இல்லை. இந்த 50 நாளில் புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்படி 50 நாளில் புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு, அதாவது இனிமேல் முதல்ல உங்களுக்கு அந்த கட்சியை வச்சு இத்தனை நாளைக்கு நம்ம வளர்த்தோம். இன்றைக்கி கட்சி அப்படியே தேஞ்சு போயிட்டுருக்கு. அப்படி தேஞ்சு போகிற கட்சியை நம்மளால் உட்கார்ந்தா இதுக்கு மேலே நம்மளால் எதுவும் தேற்ற முடியாது. நமக்கு நல்லா வந்து பசை ஒட்டணும். அது யார் பக்கத்தில் போய் நின்னா ஒட்டும், அவ்வளவுதான். வேறு எந்த பிரச்சனை சார்? தமிழ்நாட்டில் மக்கள் பிரச்சனையே இல்லைன்ட்டாங்க. லிஸ்ட்டாக அடுக்கிறாங்க, ஒவ்வொரு லிஸ்ட்டாக அடுக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, இந்த ஓஎஸ்ஏ அஃபிஷியல் சீக்ரெட் ஆக்ட் படி அங்கே ஏதோ ஒரு ஆர்எஸ் பாரதி ஐயா உள்ள தூக்கி போட்டிருக்காரு. வைகோ ஐயா சொன்னதை தூக்கி போட்டு இங்கே பாருங்க, அதுவும் எங்கள் கட்சி சின்னத்தில் இருக்கிறவனை, உதயசூரியன் கட்சி சின்னத்தில் இருக்கிறவனை கொண்டாந்து அங்கே போகிறதுல என்ன இருக்குது? அதோட தேவை என்ன? இத்தனை பேர் இங்கே வந்துட்டாங்கல்ல, அதை இழுக்க வேண்டிய அவசியம் என்ன சார்? இதில் கம்யூனிஸ்ட் உடனே கடந்து கத்த ஆரம்பிச்சிருச்சு. என்னன்ட்டு இங்கே பாருங்கள், கட்டுக்கட்டாக கோடியாக பணத்தை கொண்டு போய் கொடுத்து விலைக்கு வாங்கிறதுக்கு எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னையா ஆதாரம் இருக்குது? ஒருத்தர் வந்து இப்போ நான் வந்து சொல்கிறேன், ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். இப்போ சோஃபாவெல்லாம் வந்து இறங்குனதை எல்லோரும் பார்த்தோம். நாங்கள் சோஃபா வாடகைக்கு தான் எடுத்தோம், சோஃபாக்குள்ளே ஒன்றுமே இல்லை, பஞ்சு தான் இருந்துச்சு, பணம் இல்லைன்ற நம்புகிறோம். ஆனால் இப்போ நான் சொல்கிறேன், அவர் காசு கொடுத்தாரு, விஜய் கொண்டாந்து காசு கொடுத்தாரு, விஜய் சார்பாக தாவேக சார்பாக நான் போய் பேசினேன், கம்யூனிஸ்ட்டுகள் ஒத்துக்கிட்டாங்க, ஏற்றுப்பியலா? எவனோ ஒருத்தன் சார் ஏற்பாடு பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸி. எல்லா பவரும் நம்ம கையில் இருக்குது. ஒன்றும் இல்லை, இதுக்கு முன்னாடி ஒரு பேச்சுக்கு நியாயமாக முதல்வர் என்ன பண்ணியிருக்கணும்?
கரூரில் நடந்ததுக்கு நான் ஒரு நல்ல தீர்ப்பு, நியாயமான தீர்ப்பை வாங்கி கொடுப்பேன். அதை செஞ்சது எவன்னு கண்டுபிடிப்பேன். பவர் உங்கள் கையில் இருக்கு. எல்லாரையும் எதுக்கு சார் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க? ஏன் பயமா? தெரியலையே. இதெல்லாம் நடந்திருக்கு பார்த்துங்க. இன்னைக்கு நடக்கிற அந்த இணைப்பு விழா, அது இணைப்பு விழா மாதிரி தெரியல, ஏதோ ஈன பிழைப்பு விழா மாதிரி இருக்கு. உண்மைதான், வழி இல்லை. எங்களுக்கு அந்த வெக்கமான சூடு சொரண நன்றி உணர்ச்சி அந்த இதெல்லாம் எதுவுமே கிடையாது. விசுவாசம் எதுவுமே கிடையாது. எங்களுக்கு எங்கள் பதவி மட்டும்தான் முக்கியம். யார் பவரில் இருக்காங்களோ அவங்க கூட போயிட்டு நான் ஜாயிண்ட் அடிச்சுப்பேன். எங்களுக்கு அதுதான் முக்கியம், எங்கள் வாழ்க்கை தான் முக்கியம் அப்படின்னு நினச்ச மாதிரி போய் சேர்ந்தது தான் இன்றைக்கி அவங்க பேசுகிறது. எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?